என் மாமனார நானே கொலை செய்துட்டேன், நானும் அதே இடத்துக்கே போயிடுறேன்னு விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட மருமகன். காங்கேயத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? 6 வருட குடும்ப தகராறு காரணமா? தொடரும் தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல எல்லப்பாளையத்துல 70 வயதான பழனிசாமிங்கிறவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 45 வயதுல ஒரு மகளும் 40 வயதுல ஒரு மகனும் இருக்காங்க. அந்த மகளுடைய கணவர் தான் 50 வயதான ராஜ்குமார். படியூரை சேர்ந்த இவரு ஹோலோ பிளாக் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கடந்த 6 வருடமா பழனிசாமிக்கும் ராஜ்குமாருக்கும் இடையில குடும்ப தகராறு இருந்ததாகவும், பேசிக்காம இருந்தவங்க திடீர்னு இப்ப உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மருமகன் தன்னுடைய மாமனாரை கொலை செய்யணுங்கிற நோக்குல அவர் வீட்டுல இருந்து எல்லப்பாளையத்தை நோக்கி போனதாகவும், ஆடு மாடுகளை மேய்த்திட்டு இருந்த பழனிசாமிய சுட்டு கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது. கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தின அதே ஆயுதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தானும் நெற்றி பொட்டுல தாக்கி விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு ஆயுதம் ராஜ்குமாரோட கையில எப்படி கிடைச்சது, சம்பவம் எப்படி நடந்தது, எதனால நடந்ததுன்னு ஊதியூர் மற்றும் காங்கேயம் காவல்துறையினர் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குடும்ப தகராறால மாமனார மருமகன் கொலை செய்துட்டு தானும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிரையே மாய்த்துக் கொள்ளும் விபரீத முடிவு நிச்சயமா தீர்வாகாது. அதையும் மீறி அப்படி ஒரு முடிவு எடுக்கும் எண்ணம் வந்தா உடனடியா 104ங்கிற அரசுடைய ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவரு அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.